சென்னை KK நகரில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரை தாக்கிவிட்டு பிரபல ரவுடி தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். யார் அந்த ரவுடி, அவருடைய பின்னணி என்ன, இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. பல்வேறு வழக்குகள்ல தொடர்புடைய ரவுடி மணிகண்டன் என்பவர் தனது நண்பருடன் இருவருடன் பட்டா கத்தியுடன் கார்ல சுற்றி திரிவதாக KK நகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேர்ல KK நகர் காவல் நிலைய சிறப்பு சப் இன்ஸ்பெக்டரான பழனி மற்றும் தலைமை காவலரான நித்யானந்தம் ஆகியோர் கன்னிகாபுரத்துல இருக்கக்கூடிய 2வது தெருல இருக்கக்கூடிய அந்த நாய் மணிகண்டனோட வீட்டருகே தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வந்தனர். அப்போது கார்ல வந்த மணிகண்டன் திடீரென போலீசார் பிடிக்க சென்ற போது அப்போது போலீசார் மீது காரை மோதுவது போல இயக்கியதாக தெரிகிறது. பின்னர் காரை நிறுத்திய அவர் வாகனத்துல வைத்திருந்த பட்டா கத்தியை எடுத்து போலீசாரை மிரட்ட முயன்றதாக கூறப்படுகிறது. உடனே சிறப்பு சப் இன்ஸ்பெக்டரான பழனி என்பவர் மணிகண்டனை மடக்கி பிடித்து அவரது கையில இருந்த பட்டா கத்தியை பறிமுதல் செய்த நிலையில அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்புல மணிகண்டன் SSI பழனி மீது தாக்கியதுல அவருக்கு ரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து மது போதையில இருந்த மணிகண்டன் அங்கிருந்து தப்பி விட்டதாகவும் அவருடன் வந்திருந்த மற்ற இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடியதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்த SSI ஆன பழனி KK நகர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவத்துல பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் பட்டா கத்தியை போலீசார் பறிமுதல் செய்த நிலையில அதனை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய மணிகண்டன் மீது ஏற்கனவே கொலை முயற்சி, வழிப்பறி, மிரட்டல் உள்ளிட்ட 17க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. காவல்துறையினரையே தாக்கிவிட்டு அவர் தப்பி ஓடிய சம்பவமானது அப்பகுதியில மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை அடிப்படையாக வைத்து தப்பி ஓடிய மணிகண்டனை கைது செய்யக்கூடிய பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.